எனக்கு ஒரு இறை அனுபவம் நேர்ந்தது. அது உங்களோட கூட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது என்ன அப்படின்னா, நான் மகா பெரியவாளுடைய வயதான தோற்ற படத்தை பார்க்கச்சே, இவர் சுக்கு மாதிரி இருக்கார், இவர் கொஞ்சம் பூசின மாதிரி இருந்தால் நல்லா அழகாக இருப்பார், இவர் சின்ன வயசில் அழகு முருகனாட்டம் இருந்திருப்பாரோ, இப்படிலாம் நம்ம எண்ணிட்டேன். அப்படி எண்ணிட்ட உடனே எனக்கு சின்ன ஆதிசங்கரர் பார்க்கணும் போல ஒரு ஆசையாக இருந்தது. இது என்ன ஆசை நமக்கு இப்படி ஏற்படுது, அந்த படம் எங்கேயான இருக்கா அப்படின்னு படக்கடைகள்லாம் போய் தேடி பார்த்தேன். எனக்கு கிடைக்கல. அடுத்த வாரம் எனக்கு பிறந்த நாள். என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன், என்னம்மா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டேன். என்ன புடவை வேணும், என்ன ரைக்கு வேணும் அப்படின்னு கேட்டேன். இது ஒன்றும் வாங்கி கொடு, அதை பற்றி உண்மையில் எனக்கு சந்தோஷம்தான். இது எது வாங்கி கொடுத்தாலும் இது வாங்கி கொடுத்து சந்தோஷம்தான். ஆனால் எனக்கு ஒரு ஆசையாக இருக்குடி. என்னம்மா அப்படின்னு, இந்த ஆதிசங்கர பகவத் பாதாள் நீ படம் பார்த்துக்கியா, அந்த மகாபெரிவாயம் எவ்வளோ கள்ள ஜீட்சண்யமாக அவ்வளோ அருட்பார்வையாக கருணை கட்டாட்சமாக இருக்கு பார்த்தியா? ஆமாம்மா, அவ்வளோ மகான். அவருடைய படத்தை பார்த்தா கூட நமக்கு அப்படியே ஆச்சரியகரமான ஒரு பக்தியும் ஒரு அன்பும் நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டா அவளும். உன்னை இவர் எவ்வளோ சுக்கு மாதிரி இருப்பாரு. என்னம்மா சன்னியாசிகள்லாம் அப்படி தானே இருப்பா, இஷ்டப்பட்டதை சாப்பிட்டு இஷ்டப்பட்டு தூங்கிட்டு இருக்கிற அவளும் சன்னியாசியா இல்லையே, அதனால் அவள் இப்படி தான் இருப்பா. அதுலேயும் ஒரு வயசான தோற்றமாக இருக்கிறதுனால இப்படி இருக்கே, இதுக்கு போய் ஏம்மா நீ கவலைப்படுற? இல்லடி, இவர் சின்ன வயசில் அழகு முருகனாட்டம் இருந்திருக்க பேர் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சின்ன வயசு சங்கராச்சாரியார் படம் எனக்கு வேணும்டி கேட்டேன். அதுக்கு என்னம்மா நான் வாங்கிட்டு தரேன். அவளும் கடைகளில் போய் தேடினேன், ஆனால் அவளுக்கும் அது கிடைக்கல. இது ஒன்றும் பெரிய குறையாக இல்லாட்டாலும் என் மனசுக்குள்ளே கொஞ்சம் அந்த சங்கராச்சாரியாரை நல்லா கொழுன்னு அழகு முருகனாட்டம் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது என் மனசுக்குள்ளே. அடுத்த வாரம் என்னோடய பிறந்தநாள் வந்தது. என் பொண்ணும் நெல்லியில் நல்ல சாரியாக ஒன்று வாங்கிட்டு வந்தா. அன்றைக்கி காத்தால எனக்கு அதை கொடுத்தா, அம்மா இந்த ஊற்றி அம்மா அப்படின்னா. சரின்ட்டு நான் அந்த புடவையை எடுத்து பிரிக்கிறேன். அந்த புடவை மடிப்புகளுக்கு நடுவில் இந்த புடவை மடிப்பாக இருக்கிறதுக்கோசரம் பேப்பர் வச்சுருப்பா இல்லையா, அந்த பேப்பரில் அழகான சிறு மகா பெரியவா ரொம்ப அழகாக சின்ன ஒரு 14-15 வயசு தோற்றத்தில் கொழுன்னு கண்களை குளிர்ந்த பார்வையோடு நின்றுட்டுருக்கேன். எனக்கு வந்த சந்தோஷத்தை எப்படி நல்லா வர்ணிக்கிறதுன்னு சொல்ல தெரியல. என் பொண்ணை கூப்பிட்டு பவித்ராக பாரு, இது பாரு அழகான குட்டி ஆதிசங்கரர் படத்தில் வந்துக்கடி அப்படின்னு. அப்படியா? என் பிறந்தநாளைக்கோசரம் என் பிறந்தநாளைக்கு கொடுத்த அந்த புடவைக்கு நடுவிலேயே அவர் என்ன பண்ணியிருக்கே, எனக்கு காட்சி கொடுத்துருக்கேன். இதை பாரி, புடவைக்கு நடுவில் படத்தில் பாரி சொன்னேன். ரொம்ப பிரமாதமாக அழகாக இருந்த அந்த காஞ்சி பெரியவாள் பக்கத்தில் காமாட்சி தாயார் அந்த படத்தை, அது காகிதமாக இருந்தாலுமே கூட ஒரு ஃப்ரேம் பண்ண முடியாததை இருந்தாலும் ஒரு கவரில் போட்டு நல்லா அழகாக அதை ஃபிக்ஸ் பண்ணி அதை மாட்டி வச்சுருக்கேன். இது ஒரு சாதாரணமான நிகழ்ச்சியாக தோணினாலும் அந்த அன்பான அந்த மகா பெரியவா நம்ம அவரை அழகாக பார்க்கணும், சின்ன வயசில் பார்க்கணும், கொழுக்குன்னு பார்க்கணும், குழந்தையாட்டம் பார்க்கணும், ஒரு தாய் உள்ளத்தோடு ஒரு பாசத்தோடு அவரை நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்படைச்சேன். இது பிறந்த நாள் அதுவும் அவரே எனக்கு காட்சி கொடுத்த மாதிரி எனக்கு தோணித்து. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதுதான் இறை அனுபவம் அப்படிங்கிறது போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டேன். உங்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரியான நிறைய இறை அனுபவங்கள்லாம் தோணிருக்கும், கிடச்சிருக்கும். எனக்கு கிடைச்ச இறை அனுபவத்தை நான் இதில்
இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தேன். அதில் அவர் 14-15 வயசு சின்ன ஆதிசங்கர பகவத் பாதாள கையில் திருதண்டை வச்சுண்டு பக்கத்தில் காமாட்சி அம்மனை அணைச்சிண்டு ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த படம். திருப்தியாக அதை பார்த்துட்டே இருந்தேன்.